ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒய் நாட் ரியாக்ஷன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நான் பயங்கரமாக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லர் வந்துருச்சு. இந்த படத்துடைய ஒவ்வொரு சாங்கும் முன்னாடி லிரிக்கல் வீடியோலாம் வரும்போது அந்த ஒவ்வொரு சாங்கும் படத்துடைய ஹைப்பை அந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அது வேற எந்த படமும் இல்லை, நம்ம ராயன், நம்ம தனுஷ் அவர் டைரக்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்துருச்சு. ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த ஒவ்வொரு பாட்டுமே பயங்கரமா பண்ணியிருந்தாரு. நம்ம அரங்காத அசுரனா இருக்கட்டும், ராயல் ரம்புலா இருக்கட்டும், வாட்டர் பாக்கெட், இந்த எல்லா பாட்டுமே ஒவ்வொரு விதத்துலையும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு நான் பயங்கரமா ரீசெண்ட் டைம்ல அடிக்ட் ஆன ஒரு 10 செகண்ட்ஸ் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் போர்ஷன், அந்த அடங்காத அசுரன், அந்த 10 செகண்ட்ஸுக்காக அந்த பாட்டை நான் அடிக்கடி ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரீசெண்ட் டைம் அடிக்டிவ் ஒரு சாங்காகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு படத்தில் உள்ள அடுத்து ட்ரெய்லர் வந்தாச்சு. நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். இதுக்கப்புறம் எதுவுமே நான் பேசிட்டு இருக்க வேணா, நம்ம டைரக்டா ட்ரெய்லர் போய் பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயா, காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? கலரிங்ஸா பாருங்க. சிங்கம்தான். மியூசிக். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான், ஆனா ஆபத்தான மிருகம் ஓநாய். ஓநாய் சொல்லியா? ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. ஐயோ, மாசு பயங்கரமா இருக்கு. ஏய் மாதிரி வருவான், மாதிரி வருவான், இறங்கி செய்வான். சான்ஸ் இல்ல. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நீதானே நடலாவும் இருக்குதுப்பா. ட்ரெய்லர் பார்த்தாச்சு. வெறித்தனமா இருக்கு, வெறித்தனத்தோட உச்ச கட்டத்துல இருக்குன்னு தான் சொல்லணும் ட்ரெய்லரு. தனுஷ் அவரோட டைரக்ஷன், அப்போ வந்து அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ல வந்து சொல்றதுக்கு வந்து மீட்டரே இல்லை. இந்த ட்ரெய்லரே போதும், இந்த ட்ரெய்லர் கட்டே போதும். என்ன மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு சீன்ஸ் மொத்தத்தையும் இந்த படத்துல கூஸ் பம்ப்ஸ் சீனையும் ட்ரெய்லர்ல கொண்டு வச்சிட்டாங்களான்னு தெரியல. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அவரோட கெட்டப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராயன் கெட்டப், அவரோட கெட்டப்பா இருக்கட்டும், அப்புறம் அவருக்கு வந்து இந்த பில்டப், செல்வராகவன் வந்து பில்டப் சீக்வன்ஸா இருக்கட்டும், அவருக்கு சொல்லக்கூடிய அந்த பில்டப் வேர்ட்ஸ் எல்லாமே. ஓநாய் பயங்கர தந்திரவாதி, கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். பயங்கரமா இருக்கு. அவர் சொல்லி அதுக்கு அடுத்தடுத்து அந்த சீக்வன்ஸ் நடக்கும்போது, அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. No words to explain the build-up and no words to explain about the scene. வேற லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, அந்த தீமா இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. எஸ்ஜே சூர்யா சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் கெட்டப் எனக்கு தெரிஞ்சு
இந்த படத்துல ஒரு இன்டென்சிவான ரோல் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். படமே ஒரு இன்டென்சிவான சப்ஜெக்டா இருக்கும். ரொம்ப வந்து நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஃபைனலா அந்த ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ்ல முடிச்சாங்க பாத்தீங்களா, எனக்கு எரிஞ்சிருச்சு. ஐயோ சாமி என்னடா பண்ணி இருக்கீங்க, ஐயோ செமத்தனமா இருந்தது. எப்படி சொல்றது, சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லரு. உண்மையாவே இந்த ட்ரெய்லர்ல இந்த அளவுக்கு ஒரு கிரிப்படான ஒரு கட்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நார்மலா ஒரு ஜென்ரலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஓப்பனிங் டு எண்டிங் வரைக்கும் ஓப்பனிங்லேயே உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த ரத்தம் அப்படியே அப்படியே போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் அண்ட் ரெட் கலர் ஷேடிங்ஸ் ஆஃப் லைட்னிங் எல்லாமே இந்த படத்துல வந்து சூப்பரா இருக்கு. அந்த புதுப்பேட்டையில இந்த மாதிரியான லைட்னிங்ஸ்லாம் சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்னிங் ஐடியாஸ்லாம் புதுப்பேட்டையிலிருந்து அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டைரக்டர் நம்ம செல்வராகவனும் உள்ளே தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தனுஷ் 50th மூவி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியா இருக்குங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்டுமே பயங்கரமான ஒரு பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. உள்ள வந்து பிக்சரைசேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஒரு திருவிழாவில் நடக்கக்கூடிய ஒரு சீன்ஸ் அதுவும் நல்லா இருக்கு. ஃபைட் எஸ்பெஷலி நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு செம்மையான ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஒரு திருப்தி இருக்கு. ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு. ஓகே, இதுதான் இன்னைக்கான ரியாக்ஷன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். Until bye from Why Not Reaction.